வணக்கம் சார். நியூ ஃபில்மாலயா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தலை படம் எப்போ ரிலீஸ் சார்? சார், விடாமுயற்சி திரைப்படம் வந்து எல்லாரும் தீபாவளிக்கு வரும்னு இப்போ கூட சமூக வலைதளம் போட்டுட்டு தான் இருக்காங்க சார். நான் உண்மையே சொல்கிறேன் சார், தீபாவளிக்கு வரணும்னா இந்நேரம் பட வேலைகள் முடிஞ்சு எடிட்டிங்லாம் முடிஞ்சு இந்நேரம் ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியிடுற அளவுக்கு ரெடியாக இருக்கணும் சார். இன்னும் அவங்க ஷூட்டே வந்து ஒரு இன்னும் ஒரு சாங் ஷூட்டு இன்னும் ஒன்று பெண்டிங்லேயே இருக்குது சரிங்களா. இன்னும் அதுவே முடியல. அதை மீறி வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு எவ்வளோ நாள் நடக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குறைஞ்சி 2 மாதமாச்சும் வேணும். ஆனால் தீபாவளிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் தான் தீபாவளியே இருக்குது. ஸோ அந்த கேப்பில் வந்து கண்டிப்பாக வந்து விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இதுதான் உண்மை. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து விடாமுயற்சி திரைப்படம் ஜனவரி 9, 2025 பொங்கலை முன்னிட்டு தமிழகத்தில் உலகம் முழுக்க வெளியாகுது. இதுதான் உண்மையான தகவல். எல்லாரும் போட்டிருக்க விடாமுயற்சி தீபாவளி ரிலீஸ்ன்ட்டு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது, மிக மிக குறைவு. ஏன்னா பட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ கேப்பில் அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா தீபாவளி சார்னா இந்நேரம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிளாச்சும் ரிலீஸ் ஆகிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகணும், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள்னு ட்ரெய்லர் வரைக்கும் போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு 2 மாதம் கேப் வந்துடும். அந்த கேப்புக்குள்ளவே ஏன்னா நீங்கள் பாருங்கள், வேட்டையின் படமே கிட்டத்தட்ட 50 நாளுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிளே விடுறாங்க. ஸோ ஒரு 40 நாளுக்கு மேலே ஆச்சு. இப்போ நீங்கள் விடாமுயற்சி தீபாவளி இன்னும் ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியாகிருக்கணும். அவங்க வந்து படம் ஷூட்டிங் முடிச்சுன்னு சொல்லியிருக்கணும். படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக இல்லை, டப்பிங் ஒரு போயிட்டுருக்குன்னு சொல்லணும். எந்த இதுவுமே வரலையே. ஒரே அஜர்பைஜானில் ஷூட்டிங் முடிச்சுட்டு மட்டும் ஒரு ஸ்டில் ரிலீஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அஜர்பைஜானுடைய ஷெடியூல் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஹைதராபாத்தோட ஷெடியூல் முடிஞ்சுன்னு போட்டாங்க. பட் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும் சார். பேட்ச் ஓவர் இருக்கும், ஏதாச்சும் ரீஷூட் எடுப்பாங்க, இல்லைனா வந்து சாங் ஷூட் என்ன பெண்டிங்கில் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது அவர் வந்து இப்போ வந்து லைக்கா நிறுவனம் வந்து வேட்டையின் படம் ரிலீஸ்னால இப்போ அவங்க வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுன்ட்டு. அதனால் வந்து கொஞ்சம் பிரேக்கில் இருக்குது. எப்படி என்ன பண்ணாலும் தீபாவளிக்கு விடாமுயற்சி ரிலீஸ் பண்ண முடியாது, நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன் நம்ம அவசரமாக போய் இறங்கணும், கொஞ்சம் பிரேக் விடுவோம், வேட்டையின் ரிலீஸ் பண்ணிட்டு வருவோன்றதுக்கு அதை வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சியோட அப்டேட்டு வேட்டையின் படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கு முன்னாடி லைக்கா கேட்டு நீங்கள் தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. உட்காந்து லைக்கா டேக் பண்ணி திட்டிக்கிட்டு டேய் அப்டேட்டை கொடுறா, இந்த படத்தெல்லாம் கொடுக்குற, அந்த படத்துக்கு கொடுக்குற, எங்களுக்கு கொடுறா அப்படின்ற மாதிரிலாம் அஜித் ரசிகர்கள் தயவுசெய்து திட்டாதீங்க லைக்கா நிறுவனத்தை. எனக்கு தெரிஞ்சு வந்து விடாமுயற்சியோட திரைப்படத்துடைய அப்டேட்டு ஒன்லி ஃபார் ஆஃப்டர் ரிலீஸ் ஆஃப் வேட்டையன். அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் இருக்கிற உண்மையான தகவல். ஓகே சார். பொங்கல் வருது அப்போ இவர் எப்படி அந்த சார், அதாவது சார், விடாமுயற்சி திரைப்படத்தையும் கமலஹாசன் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிற தக் லைஃப் திரைப்படத்தையும் 2 படத்தையும் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் தமிழ்நாட்டில் யாருன்னா ஒரே நிறுவனம், அது ரெட் ஜெயின் மூவிஸ். விடாமுயற்சி திரைப்படத்தை ஜனவரி 9 அன்றும் தக் லைஃப் திரைப்படத்தை ஜனவரி 10 அன்றும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். ஏன்னா அப்படி பார்க்கும்போது முதல் நாள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்க்ரீன்லேயும் விடாமுயற்சி தான் விழும், உங்களுக்கு நல்லா தெரியும். 2வது நாள் இப்போ 60-40 இல்லை 50-50 பண்ண போகிறாங்க. ஒருவேளை விடாமுயற்சி எக்ஸ்ட்ரானரி இருந்துச்சுன்னா மறுநாள் தேட்டரில் குறைஞ்சது 60% தேட்டரில் ஓடும். எப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் 2வது நாளும் ஓடும். தக் லைஃப் சுமாராக இருந்தாலும் இல்லை சூப்பராக இருந்தாலும் அந்த 2-3 நாளைக்கு அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அது வீக்கெண்டு முடிஞ்சு திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகும்போது எந்த படத்துக்கு அதிகமான கூட்டம் வருதோ, எந்த படம் ரிவ்யூஸ் அதிகமாக இருக்கோ அந்த படம் வந்து பிக்கப் ஆக போகுது. சார் எப்படி சார்? அப்படி கிடையாது சார். இப்போ வந்து என்னென்னா அது பொங்கல்ன்றது வந்து லாங் வீக்கெண்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட விடுமுறை நேரங்கள் வந்துடுது. அந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் சனி ஞாயிறு, நடுவில் 3 நாள் பொங்கல் ஹாலிடேஸு, திரும்ப அடுத்த சனி ஞாயிறு வரும்போது குறைஞ்சது ஒரு 10 நாள் கேப் இருக்குது அவங்களுக்கு. அதனால் தைரியமாக 2 படங்கள் வரலாம். ஒன்றும் பெரிய விசுவாசம் பேட்டை வரலைங்களா, ஒரே பொங்கல் வரலையா, துணிவு வாரிசு வரலையா, சமீபத்தில் 2 படமும் நல்லா தானே கலெக்ஷன் பண்ணிச்சு. அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து அவங்க பொங்கலை டார்கெட் பண்ணுறாங்க. 2 படங்களையுமே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. சார், குட் பேட் அக்லி திரைப்படமும் வந்து ஆல்ரெடி அவங்க போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போதே பொங்கல் 2025 வெளியீடு அப்படின்ற மாதிரி போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து ஜெகஜோதியாக இருந்தாங்க அஜித் ரசிகர்கள் எல்லாருமே. அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் டக்குன்னு 2 அஜித் படம் வருது அப்படின்னும் போது. ஆனால் வந்து விடாமுயற்சி படத்தோடைய விஷயங்கள் முடியாமல் குட் பேட் அக்லி ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஏன்னா அன்றைக்கி இருந்த காலகட்டம்லாம் வேறு. அன்றைக்கி இருந்த நடிகர்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு 7 படம் பண்ணுவாங்க, 6 படம் பண்ணாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கூட அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த படத்தை தள்ளி போடுவாங்க. இல்லை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வரலாறு திரைப்படம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு அதுக்கு முன்னாடி 6 படம் அஜித் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. வரலாறு படம் 2 வருஷம் 1 வருஷம் கேப் விட்டு தான் வந்து ரிலீஸ் ஆச்சு சில பிரச்சனைகளால். அந்த மாதிரிலாம் இப்போ பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் பண்ணால் ஒரு பேட் பிஹேவியர் இருந்தோம் ஒரு நடிகர் மேலே. ஏற்கனவே எடுத்த படத்தையும் ரிலீஸ் பண்ணல, இவர் அதுக்குள்ளே அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கண்டிப்பாக வந்து விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் பண்ணாமல் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகாது.
எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி எப்போ ரிலீஸ் ஆகும்னா May 1, 2025 அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் பயங்கரமான வெறி கொண்ட அஜித் ரசிகர். அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், பொங்கல் இல்லையா நமக்கு May 1 அஜித் பிறந்தநாள் இருக்குது அன்னைக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கார். கண்டிப்பாக May 1 அஜித் பிறந்தநாளுக்கு அந்த குட் பேட் அக்லி திரைப்படம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தலைக்கு அடுத்த படங்கள் யார் சார்? அவர் வந்து சிறுத்தை சிவாவுடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுறாரு ஒரு நியூஸ் இருக்குது சார். பட் என்னென்னா அப்டேட்டே வராது அஜித்குமார் படங்களுக்கு. உடனுக்குடன் 2 படத்தோட அப்டேட் வந்து ஜெகதோஜா சந்தோஷமாக நாங்கள் ரசிகர்கள் எல்லாருமே. ஆனால் 2 படமும் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும், எப்படா முடிப்பீங்க, யாரா ரிலீஸ் பண்ணுங்கடா, 2 வருஷம் ஆயிடுச்சு அஜித்துக்கு படம் வந்து அப்படின்ற மாதிரி இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்டேட் இன்னும் ஃபாஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஒரு பக்கம் விடாமச்சு அப்டேட் போஸ்டர் ரிலீஸ் ஆகிட்டு, ஒரு பக்கம் வந்து குட் பேட் அக்லி போஸ்டர் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து படம் ரிலீஸ் ஆன பாடம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு அடுத்த படத்துக்கு உண்டான விஷயத்தை எப்படி இறங்குவார் இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதில்லை சார். எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த திரைப்படம் வந்து சிறுத்தை சிவா கூட ஒரு படம் சைன் பண்ணி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது ஒன்றும் முழுக்க உண்மையான தகவலாக என்னன்னு தெரியாது. அது மாதிரி இல்லாமல் KGF இயக்குனர் பிரசாந்த் நீல் அவரோட இயக்கத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படம் 2 பார்ட்டாக தயாராக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. பட் இப்போ ஒரே விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன், பிரசாந்த் நீல் அவர்களே அஜித்குமார் அவர்களை சந்தித்தது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவங்க பட ரீதியாக சந்தித்தாங்களா இல்லை பர்சனலாக சும்மா ஜென்ரலாக மீட் பண்ணாங்களான்றதுல நமக்கு தெரியாது. அதை சந்தித்த அந்த 2 பேரும் மட்டும்தான் தெரியும். பட் சந்தித்த விஷயம் உண்மையே. பிரசாந்த் நீல் படம் அஜித்குமார் கூட்டணியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், அவ்வளோதான். இருக்குன்னு நம்ம ஆணித்தனமாக அடுத்து சொல்ல முடியாது, நடக்க இருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். சரி சார், அப்போ ரஜினி சாருடைய கூலி படம் போயிட்டு இருக்கு, அப்போ எப்படி அது எப்போ ரிலீஸ் ஆகுது சார்? இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வேட்டை ரிலீஸுக்கு அடுத்தது கூலி ரிலீஸ் சார். கூலி திரைப்படம் வந்து April 10 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க சார். April 10 ஏன்னா ரஜினியோடைய ஒரு ஆஸ்தான டேட்டுன்னு சொல்லலாம். அந்த ரஜினி படங்கள்னாவே தமிழ் வருடத்தை முன்னிட்டு தான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அருணாச்சலம், படையப்பா, சந்திரமுகி, இந்த திரைப்படங்கள் எல்லாமே ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு ரஜினிகாந்த் படங்கள் ரிலீஸ் ஆகும். அந்த வரிசையில் வந்து ரொம்ப நாள் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ வந்து அந்த ட்ரெண்டை கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஏன்னா April 10, 2025 கூலி ரிலீஸ் பண்ணால் நான் சொன்ன மாதிரி குட் பேட் அக்லி May 1 கிட்டத்தட்ட 3 வாரங்கள் இருக்குது. 3 வாரம் இருக்குது. ஒரு படம் வந்து நீ 2 வாரம் போனாலே பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 3 வாரம் 21 நாட்கள் கேப் இருக்கிறதுனால ஒருவேளை April 10 ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கூலி திரைப்படத்தை. April 10 கூலினா May 1 விடாமுயற்சி, இப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. அப்படி ஒரு வேளை கூலி ஷூட்டிங் முடியலன்னா August 15 அந்த மாதிரி விடுமுறை நாட்களில் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.